ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு என்று தேர்வு செய்வதனாலேயே அவர்கள் தலைவராக முடியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை. அது களத்திலே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தலைமை பண்புள்ள தலைவர்களாக உங்களை ஆளாக்க வேண்டும் என்பது மட்டுமே இந்த தலைமுறையில் என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். என்ன சாதித்தேன் என்பதல்ல, எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கிறேன், எத்தனை பேரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கிறேன் என்பதல்ல என்னுடைய லட்சியம். நாளை நான் அடுத்த முதல்வர் வழியை தேடுங்கள் என்பதல்ல என்னுடைய லட்சியம். நான் ஒரு கூட்டத்திலே சொன்னதை போல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரோல் மாடலாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரோல் மாடல் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்று சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் எனக்கு ரோல் மாடலாக இருக்கிற போது நான் உடனே மக்களை ஏதோ ஒரு வகையிலே அணிதிரட்டி சாதி உணர்ச்சியின் மூலமாகவோ மத உணர்ச்சியின் மூலமாகவோ மக்களை கவர்ந்து வாக்கு வங்கியாக மாற்றி அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை எட்ட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளையும் தலைவர்களையும் உருவாக்குவதுதான் திருமாவளவனின் நோக்கம்.